ஸ்ரீ பத்ம புராணம் 14ஆம் பகுதி. லீலாவதியும் ராதாஷ்டமி விரதமும். முன்னொரு காலத்தில் லீலாவதி என்றொரு தீயவள் இருந்தாள். அவளுக்கு நற்காரியங்களில் நாட்டம் ஏதுமில்லை. ஒரு நாள் அவள் ஓர் ஆலயத்தின் அருகில் செல்லுகையில் அங்கு எல்லோரும் ராதாஷ்டமி விரதத்தை அனுஷ்டித்து கொண்டிருந்தனர். ராதையின் உருவத்திற்கு பூ, பழம், சாம்பிராணி, வஸ்திரம் எல்லாம் படைத்திருந்தனர். சிலர் ஆடிக்கொண்டும், சிலர் பாடிக்கொண்டும், சிலர் மந்திரங்களை உச்சரித்து கொண்டும் இருந்தனர். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்ட லீலாவதிக்கு, அவர்கள் இன்று பாத்ரமாத சுக்லபக்ஷ அஷ்டமி திதி ராதையின் பிறந்த நாள். எங்கள் பாவங்கள் தொலைய நாங்கள் ராதாஷ்டமி விரதம் அனுஷ்டித்து கொண்டிருக்கிறோம் என்றனர். நானும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறேன் என்று கூறிய அவள் பாம்பு கடித்து இறந்து விட்டாள். அப்போது யமதூதர்கள் அவளை இழுத்துச் செல்ல முற்பட, விஷ்ணு தூதர்கள் லீலாவதி ராதாஷ்டமி விரதம் அனுஷ்டித்ததால் அவள் பாவங்கள் நீங்கின என்றனர். அவள் நேரே விஷ்ணுலோகம் அடைந்தார். ராதாஷ்டமி விரதம் அத்தகைய பெருமை பெற்றது. கோலோகத்தில் அல்லது விஷ்ணுலோகத்தின் கிருஷ்ணரின் உடலில் இடதுபுறத்திலிருந்து தோன்றிய ராதை அங்கு அவர் வலப்புறத்தில் அமர்ந்திருந்தாள். ஸ்ரீகிருஷ்ணன் அவதரித்திருந்த போது ராதையும் பிறந்தாள். ரிஷபானு என்பவர் அவளது தந்தை, கலாவதி அவருடைய தாயார். அவளை அயன கோஷர் என்பவர் மணந்தார். தேவி ராதை அன்னை கீர்த்திதாவால் அன்போடு வளர்க்கப்பட்டார். ஜட்டிலா தேவியின் மருமகளானார். இந்தியாவில் நாட்டுப்புற பாடலாக ராதா கிருஷ்ணர்களின் அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. 14ஆம் பகுதி முற்றிற்று.